Hi friends, welcome to Recipes in my home. இன்னைக்கு நாம ஆரோக்கியமான சுவையான கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கிடாரங்காய் இத போல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொட்டைகள் இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் 2 கிடாரங்காய் எடுத்துர்க்கேன். ஒரு கிடாரங்காய்க்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு அளவு 2 கிடாரங்காய் எடுத்துருக்கிறதுனால நான் 2 கைப்பிடி அளவுக்கு அதாவது 1 கப் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் கொடுத்து ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது மறுநாள் காலையில் பார்த்துருக்கேன். உப்பெல்லாம் கரைஞ்சி தண்ணி மாதிரி நிற்கிது பாருங்கள். இது மாதிரி இருக்கும். இப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுநாள் சாயந்தரமாக தாளிக்கணும். இப்போ நான் தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெயில் தாளிக்கணும். நம்ம தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகாய். இப்போ 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ அது நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நிறம் மாறி வதங்கி வரணும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா நிறம் சேஞ்ச் ஆகணும். இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் ஊற வச்சு வச்சுருந்த கிடாரங்காய் அந்த உப்பு தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த உப்பு தண்ணியோட பாயில் பண்ணணும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ 1 கப் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஊறுகாய். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மிளகாய்த்தூள் நம்ம போட்டது அந்த ஊறுகாயோட நல்லா சேர்ந்துடும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். அந்த தண்ணி எல்லாமே சுண்டிடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல், அதாவது சாறு இல்லாமல் நல்லா திக்காக பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது ஊறுகாய். புளிப்பு, உப்பு, உரைப்பு எல்லாமே கரெக்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லாமே கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. நீங்கள் அதிகம் நாட்கள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பர்பான இந்த கிடாரங்காய் ஊறுகாய் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.